கருணக்கிழங்க சுடுதண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு, புளி தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா பெரட்டி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பெரட்டி அதை ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு வறுக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்துருக்கக்கூடிய அந்த யாம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு துண்டுகளாக போடுங்க. கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக் ஆகணும். ஸோ ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருணக்கிழங்கு போடாதீங்க, திருப்புறதுக்கு இடம் வேணும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வருது. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அழகாக ஃப்ரை பண்ணி அதை இறக்குனீங்கன்னா சூப்பரான யாம் ஃப்ரை பக்காவாக ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.